அதுபோல் ஒவ்வொரு ஊர் தல புராணத்துலேயும் அந்தந்த மூர்த்திக்கு ஒரு கதை இருக்கும், இன்னும் இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நன்மை இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிரசாதம் சாப்பிடும்போது அதில் இருக்கிற தெய்வத்தன்மையினாலே அந்த உணவில் இருக்கிற விஷங்கள் அது நீக்கப்படுகின்றன. அந்த விஷயத்தை பகவான் எடுத்துக்குவான். ஒரு உண்மை கதை என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் வாதிராஜர்னு ஒருத்தர் இருந்தார், அயகிரி உபாசகர். அவர் அயகிரிவருக்கு படைக்க வேண்டிய அந்த நைவேத்தியத்தை ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படி தலைக்கு மேலே வச்சுக்குவாராம். பின்னால் அயகிரிவர் குதிரை வடிவெடுத்து தன் முன்னங்கால்கள் ரெண்டையும் இவர் தோளில் வச்சு வாயை அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டு சாப்பிடுவாராம். அப்போ ஒரு பெரிய பாத்திரம் நிறையா அது கொள்ளோ கடலைக்காயோ இருந்ததுன்னா கடைசியில் கொஞ்சம் தான் இருக்கும், அதை இவங்க பிரசாதமாக எடுத்துக்குவாங்க. இந்த கதை ரொம்ப பிரசித்தியாகி போச்சு. வாதிராஜர் கொடுத்தா அயகிரிவர் சாப்பிடுவார் அப்படின்னு. இதை பார்த்து மற்ற பிராமணங்களுக்கு பொறாமாகி போச்சு, இந்த கோயிலில் இருந்த மற்ற அர்ச்சகர்களுக்கு. இவனை தீர்த்து கட்டணும்னான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் அந்த படையில் விஷத்தை கலந்து வச்சுட்டாங்க. எப்படியும் கொஞ்சத்தை வைக்கும் பெருமாள், அதை இவன் சாப்பிடுவான், அதோடு செத்தான் இவன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அன்றைய தினம் பெருமாள் என்ன பண்ணிட்டார், அவ்வளவையும் சாப்பிட்டு விட்டார். பாத்திரத்தில் ஒன்றுமே காணோம். வாதிராஜர் கேட்டாராம் அயகிரிவர் பார்த்து, என்ன சுவாமி அடியனுக்கு கொஞ்சம் கூட வைக்கல அப்படின்னு. நாளைக்கு உண்மை தெரியும் உனக்கு அப்படின்னு. மறுநாள் பார்த்தா அந்த அயகிரிவர் மூர்த்தி பூரா அப்படியே ப்ளூ கலரில் மாறி இருந்துச்சு. விஷம், இவங்க வச்ச விஷம் அந்த உடம்பு பூரா ஏறிடுச்சு. என்ன சுவாமின்னா, உன்னை கொல்றதுக்கு விஷம் வச்சுருந்தாங்க, அதனால் மீதி வைக்காமல் நான் சாப்பிட்டேன், அந்த விஷம் பூரா எம்எல்ஏ ஏறிடுச்சு அப்படின்னு. ஐயோ, எம்எல்ஏ ஏறிஇருந்தால் பரவாயில்லையே, உங்கள் மேலே எதுக்கு வரணும், இந்த விஷம் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ன போது, மட்டிக்குள்ளான ஒரு வகை கத்திரிக்காய் இருக்குது, அந்த கத்திரிக்காயை நீ சமைச்சு எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த விஷம் போயிடணும். அன்றிலிருந்து இன்று வரை கர்நாடகாவில் மட்டிக்குள்ளா கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஒரு கிராக்கி. பெருமாளுக்கு அதுவும் ஹயகிரிவருக்கு மட்டிக்குள்ளா கத்திரிக்காய் ரொம்ப இஷ்டம். நீங்கள் அந்த ஊரில் தான் கிடைக்கிது அது, இங்கே அது மட்டிக்குள்ளா காணோம், போய் விசாரித்து பாருங்கள். அப்போது அங்கே தலபுராணம் அப்படி சொல்லுது. அப்போ அந்த விஷத்தை தெய்வம் நீக்குகிறது.